அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, ஒயிட் சுகர் அப்படிங்கிற வெள்ளை சீனியை பத்தி தான். ஸோ அது என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்புல, எந்த மாதிரியான தீங்குகளை உருவாக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சொல்றோம். இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒயிட் சுகர் எடுக்கிறதுனால, அதாவது ஒரு ஆல்கஹால் எடுத்தா நம்மளுடைய லிவர் வந்து எப்படி இருக்கும், அதாவது கல்லீரல் வீக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இப்போ ஒயிட் சுகர் அளவுக்கு அதிகமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கிறதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உருவாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுக்கு முழு முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்கிறது தான். இன்னும் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய உடம்புல உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது எல்லாருமே இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து ரொம்ப வெயிட் அதிகமாயிடுறாங்க. ஒபேசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பா இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து வெயிட் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாகுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த ஒயிட் சுகர் தான். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய்கள். நம்மளுக்கு அதிகமாகவே நம்ம இப்போ வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்குது. அது இல்லாம ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு, அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே நம்மளுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கேன்சர். ஸோ இப்போ வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சகஜமா வந்து சாதாரணமா கேன்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமும் இந்த ஒயிட் சுகர் தான். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பல் சொத்தை. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய வந்து பல் வந்து சொத்தை வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற அந்த ஒயிட் சுகர்னால பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுறதுனால நம்மளுடைய பல்லில் இருக்க எனாமல்லாம் வந்து வீக் ஆகிட்டு பல் சொத்தை வந்து உருவாகுது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க கொலாஜன்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ஒயிட் சுகர்னால டேமேஜ் ஆகிட்டு சீக்கிரமே வந்து இந்த சுருக்கங்களை அதிகப்படுத்துறது, அந்த நார்மலாக அந்த ஏஜுக்குரிய அந்த ஷைனிங் வந்து இல்லாமல் போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒயிட் சுகர்னால உருவாகிற பிரச்சனைகள் தான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஜாயின்ட் பெயின்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஜாயின்ட் பெயின் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கணக்காகி போச்சு. ஸோ எல்லாருக்குமே சின்ன ஒரு 30 வயசுல இருந்தே இன்னும் ஈவன் சின்ன குழந்தைங்க வந்து சும்மா விளையாண்டுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முழு முக்கிய காரணம் யாருன்னா இந்த ஒயிட் சுகர் தான். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையை குறைச்சிட்டு இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகப்படுத்தி யூரிக் ஆசிட் லெவலை அதிகப்படுத்திடுது. ஸோ இதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஜாயின்ட் பெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது நம்ம கால்சியம் லெவலையும் குறைச்சிருது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். ஸோ நிறைய ஒயிட் சுகர் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இரத்த குழாய்களில் வந்து ரொம்ப வந்து புண்கள் அதிகமாகிடுது. இரத்த குழாய்கள் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாகிடுறதுனால சீக்கிரமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகப்படுத்திடுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து சகஜமாகவே வந்து ஹைப்பர் டென்ஷன், அதாவது இரத்த அழுத்தம் வந்து அதிகமாகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விதமான செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ஒயிட் சுகர் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அடிக்ஷன்ஸ். அதாவது நம்ம ஒரு ட்ரக் அடிக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம எடுக்கிற ஆல்கஹாலு, சிகரெட் ஸ்மோக்கிங்கோ இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸோ திரும்ப திரும்ப எடுக்கணுங்கிற எண்ணங்களை தூண்டுது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த ஒயிட் சுகரும் வந்து அடுத்தடுத்து சாப்பிடணுங்கிற எண்ணத்தை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக இந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மூட் ஸ்விங்ஸ். அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு ரொம்ப கோவப்படுவாங்க. சரிங்களா? மூட் ஸ்விங்ஸு, இல்லை திடீர்னு மன அழுத்தங்கள் உருவாகிறது. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய இந்த எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அந்த காக்னிட்டிவ் இம்பயர்மெண்ட்ஸ், அதாவது அறிவாற்றல் திறன் வந்து குறையுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முழு முக்கிய காரணம் எது அப்படின்னு சொன்னால் இந்த ஒயிட் சுகர் அப்படிங்கிற இந்த கல்ப்ரிட் தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய
அது எந்தெந்த உணவுகளில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒயிட் சுகர் இல்லாமல் எந்த ஒரு துரித உணவுகளுமே கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற கேக், சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, பேக்டு ஐட்டம்ஸு, ஓகேங்களா? ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் சுகர்னால தான் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஓகே. ஆனால் அது வந்து குழந்தைங்க நம்ம வந்து அது கொடுக்கறதுனால அடிக்ஷன் அதிகமாயிடுது. அது ரெகுலராகவே எடுக்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்குது. ஸோ அதனால நம்மளுடைய இளைய தலைமுறை வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் வந்து நம்மளுடைய லைஃப்ல இருந்தே நம்ம நீக்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரியான ஒயிட் சுகருக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ